நீ விடு. வாப்பா வா. என்ன நல்லா இருக்கியா? பரீட்சையெல்லாம் நல்லபடியா எழுதிருக்கில்ல? அண்ணே எங்க? அப்புறம் இந்த வருஷம் 25 லோடு நெல் அனுப்பிச்சிருக்கேன், 216 லோடு கரும்பு அனுப்பிச்சிருக்கேன், 15,000 லிட்டர் பால் கறந்து அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் மாங்காய் அது இதுன்னு ஏகப்பட்டதை அனுப்பிச்சிருக்கேன். அண்ணே எங்க? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையோ கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணன் எங்கம்மா? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? ஏய், யார அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கியா? அவன் அண்ணன் இல்லடா. இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. உன் படிப்பு கிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட எதையுமே சொல்லாம பொறுமையா இருந்தேன்டா. உனக்கு படிப்பை தவிர வேற ஏதாவது தெரியுமா? இந்த குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தாண்டா தெரியும். நீ இங்க இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கேளு. நான் செஞ்சது சரியா தப்பான்னு இப்ப சொல்லு. நல்ல காரியத்தை பண்ணப்பா. நான் முதலே நினைச்சேன், உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் காலேஜுக்கு திரும்பி போறப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேன். இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு? நீ கேட்கிற போல பணம் கொடுக்கறதுக்கு. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பாட்டி செத்து போச்சு அந்த செலவு. குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ நீ இருக்கிற இடத்துக்கு பணம் வந்து சேருது அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து பணத்தை கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட பணத்தை கொடுக்காம ஜீப்ல போயில நீ கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்து தம்பியை கெடுத்தான்னு அப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். நீ கேட்டதை விட 5,000 ரூபாய் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அப்பவே நினைச்சேன் இது நம்ம ரத்தமா இருக்காது, வேற ரத்தமா இருக்கும்னு. அதுக்கப்புறம்பா காலேஜ்ல படிக்கிற தம்பியை பார்க்க ஒரு அண்ணன் எப்படி வருது? சோளக்காட்டு பொம்மை மாதிரி வருது. ஃப்ரெண்ட்ஸுக்கு கிண்டல் பண்ணாங்க, தாங்க முடியாம அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா இது நம்ம ரத்தமா இருக்காது, வேற ரத்தமா இருக்கும்னு. நல்ல வேலைப்பா, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு முன்னாடி நீங்களே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணீங்க பாத்தீங்களா? யூ ஆர் ரியலி கிரேட் பா. கை கொடுங்க, கை கொடுங்க. பாத்தியாடி பட்டாமணி இது வம்சத்தை? நான் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுது. நிறுத்தியா? பட்டாமணியாங்கிற ஒரே பட்டத்தை வச்சுக்கிட்டு 30 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரியாம முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்குதே, அது யாரால? ஏன் அண்ணனால. அவரை புள்ள இல்லைன்னு சொன்னியே, அவருக்கு அப்பாவா இருக்க முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? இந்த வருஷத்தோட கணக்கு என்ன நீ சொன்னியே, இத்தனை வருஷத்தோட கணக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 25 லோடு நெல், 240 லோடு கரும்பு, 100 லோடு வாழை, 50 லோடு தேங்காய், 25 லோடு மாங்காய், 15,000 லிட்டர் பால். இதெல்லாம் ராத்திரி பகல்னு பார்க்காம, மழை வெயில்னு பார்க்காம, பனின்னு கூட பார்க்காம வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சது யாரு? ஏன் அண்ணன். தான் படிக்காம மாடு மேய்க்கிற குச்சியை கையில எடுத்துக்கிட்டு ஸ்லேட் குச்சியை என் கையில கொடுத்து எழுது அவன் நான் எழுது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அது காரணம் யார் தெரியுமா? ஏன் அண்ணன். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து வச்சாரு. அவர் ஆசைப்பட்ட அண்ணி அவர் கூட சேர்த்து வைக்காம கொன்னுட்டியா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு. அது எப்படி? அது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு தவேந்தி ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வான்னு கேக்குறப்போ அண்ணன் கறந்த பாலை எடுத்துட்டு வந்து நொர பொங்க ஆத்தி அம்மா குடுக்கறப்போ அண்ணாந்து குடிச்சியே, அது காஃபி கிடையாது, என் அண்ணனோட ரத்தம். இந்த வீட்ல இருந்து நீ ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சாலும் அது தண்ணி கிடையாது, என் அண்ணனோட வேர்வை. அவரு எங்க இருக்காரு, நீ எங்க இருக்க? அவரை அண்ணன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன், உன்னை அப்பான்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன். எந்த கௌரவம் முக்கியம், சொத்து முக்கியம், அந்தஸ்து முக்கியம் இது வரைக்கும் நீ வாழ்ந்தியோ அதையே கட்டிப்பிடிச்சு வாழ்ந்துக்கோ. எதை அசிங்கம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமிச்சியோ அந்த அசிங்கம் தையா என்னோட அண்ணன். அவர் மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டப்படலைன்னா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அப்பேற்பட்ட மனுஷனோட மனசை பார்க்காம கௌரவத்தை பார்த்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ பண்ண பாவத்துக்கு எத்தனை முறை காசில போய் முழுவினாலும் அந்த பாவத்தை கழுவ முடியாது. ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல. நீ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தம்பிக்கு தெரியக்கூடாது, பரீட்சை சரியா எழுத மாட்டான்னு தெய்வாதான் லெட்டர் போட வேணாம்னு சொன்னா. என் அண்ணன் எங்கம்மா? ஊர் முனையில இருக்கிற உடஞ்ச மண்டபத்துல இருக்காம்பா.